இப்போ மேட்ரு என்னன்னா, இவ்வளோ தூரம் நனைஞ்சிட்டே வந்தேன்ல, இங்கே பாருங்க, இங்கே மழையே இல்லை. கரெக்டாக திருச்சி டவுனில் இருக்கோம். நம்ம கன்னியாகுமரி போக முடியாது. இப்படி போகுது பாரு, பரதேசி பரதேசி. பட் ஆனால் அந்த ஒரு ஃபியூ கிலோமீட்டர் சான்ஸே இல்லை. சோலோ ரைடர் அது ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வாவ் வாவ் வாவ், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரைட்ஸ் that I ever had. Please listen sir, your son is a terminator. He is 2-3 days leave. இந்த இடத்த மறக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃபஸ்ட்டு வால்பாறைக்கு போயிட்டு இருந்தப்போ இதே மாதிரி தான் நாங்கள் நைட்டு கிளம்புனோம். அது காரில் போனோம். ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ வந்து விக்ரவாண்டிக்கிட்ட ஒரு பிரிட்ஜு உடஞ்சி அந்த ஒர்க்கு போட்டு இருந்துச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்போ நான் மழை பெஞ்சு நனைஞ்சே வந்து விக்ரவாண்டியிலேருந்து இங்கே வந்துட்டேன். எத்தனை மணிக்கு, அதாவது திருச்சி தாண்டி விக்ரவாண்டியிலேருந்து திருச்சிக்கிட்ட வந்துட்டேன் 9:30க்கு. ஓகேவா, மழை இத்தனைக்கும் மழைலாம் பெஞ்சது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டினேன்.
ஆனால் நாங்கள் நைட்டு ஒரு 9 மணிக்கு போல் கிளம்புனோம், 8:30 9 மணிக்கு போல் கிளம்புனோம் அன்றைக்கி வால்பாறை போகும்போது. நாங்கள் விக்கிரவாண்டி வர்றதுக்கே வந்து நைட்டு 2:30 மணி 2:30 3 மணி ஆகிடுச்சு. நாங்கள் காலையில் 7:30 தான் இந்த ஸ்பாட்டுக்கே வந்தோம். என்னடி சொல்ற? ஸோ இதை நான் மறக்கவே மாட்டேன் இந்த ஸ்பாட்டை. இப்போ மேட்ரு என்னன்னா, இவ்வளோ தூரம் நனைஞ்சிட்டே வந்தேன்ல, இங்கே பாருங்க, இங்கே மழையே இல்லை, இப்பவே கண்ணை கட்டுது. சுத்தமாக இங்கே மழையே இல்லை. அதே மாதிரி இன்ஸ்டா 360 வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் மழை பெய்யும் போது இது பண்ணதான் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு, மற்றது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல, சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. நான் கவனிக்கவே இல்லை. ஸோ மழையில் வந்து சார்ஜும் போட முடியாதுல்ல. நான் வந்து இப்படி தான் சார்ஜ் போட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி கனெக்டட்லேயே தான் இருக்குது. இப்படியுமே நம்மளால் vlog எடுக்க முடியும் இதில். ஸோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுட்டு ஒரு டீயை அடிச்சுக்கிட்டு வந்து மறுபடியும் ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு வந்தேன். மேட்ரு என்னென்னா, நம்மளால் இங்கேருந்து டேரெக்டாக கன்னியாகுமரி போக முடியாது. நம்ம எவ்வளோ ஈரமாக நிற்கிறோன்னு பாருங்கள். ஆனால் இந்த பக்கம்லாம் மழை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் நான் வந்து vlog பண்ணுறேன். பட்டு கன்னியாகுமரி வந்து இப்போ இன்றைக்கி அதாவது நாளைக்கு காலையில் போகலை, டைம் ஆகிடும். ஸோ அந்த பக்கம் திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி சைடும் ஹெவி மழைன்னு இப்போ தான் நான் ஃபோனில் கேட்டேன். கேமரா வேறு ஆஃப் ஆகிட்டே இருக்காது, என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ திஸ் இஸ் கடலூர் டோல்கேட். கடலூர் டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறோம். கடலூர் டோல்கேட்டை கிராஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக திருச்சி டவுனில் இருக்கோம். நம்ம திருச்சி டவுனில் ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். பியூட்டிஃபுல் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாமே. ஸோ கரெக்டாக திருச்சி டவுன், இது திருச்சி டவுனில் தான் இருக்கும். தயவு செஞ்சு வின்னாய்ஸ் இருக்கா கோச்சிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஏன் சொல்ற? கூட்டிய சீக்கிரமே மைக் வாங்கிடலாம். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. மைக் வாங்கிட்டோம்னா இந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. என்ன பண்றது, தப்பு இல்லை. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேச. இப்போ வந்து விராலிமலை டோல்கிட்ட தான் வந்திருக்கோம். ஸோ விராலிமலை டோல்கேட்டை கிராஸ் பண்ணியாச்சு. மதுரை பக்கத்தில் வந்துட்டோம். மதுரை பக்கத்தில் இது வந்து மேலூர் டோல். ஓகேங்களா? செம்ம சளி பிடிச்சிருச்சு. ஸோ மேலூர் டோலை கிராஸ் பண்ணிட்டோம். இதான் மதுரை. மணி கரெக்டாக 12:15 ஆகுது. 12:15க்கு மதுரை டச் பண்ணிட்டோம். நம்ம நினச்சிருந்தே இதுக்கு முன்னாடியே கூட டச் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அது வந்து சின்ன டெஸ்டிங் அப்படி மைலேஜ் எப்படி தருது என்னென்ன பண்ணிட்டு பார்த்துக்கலாம் சொல்கிறேன். மழை பெஞ்சிட்டு இப்போ இந்த கேமராவை சார்ஜ் போட்டு அது கொஞ்சம் நோண்டிக்கிட்டே எடுத்துகிட்டு இருந்தது. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு அங்கே விழுப்புரத்தில் எடுத்தது தான் ஒரே பிரேக்கு, ப்ராப்பரான பிரேக்கு. கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் எடுத்த பிரேக்கு. அது காட்டிலும் அதுக்கப்புறம் இன்னும் ப்ராப்பராக ஒரு பிரேக்கே கொடுக்கல வண்டிக்கு. வண்டி அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் ஏறல போய். ஸோ இதான் மதுரையிலேருந்து யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ண முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை டோல். அது ஆக்சுவலி மதுரை டோல் கிடையாது, நான் முன்னாடி சொன்னது அது வேறு டோல் தான். இதுதான் மதுரை டோல். ஸோ மதுரை டோல் கிட்ட வந்து தாண்டியாச்சு, கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். விழுப்புரம் பக்கத்தில் இருக்க ஒரு பாரத் பங்க். ஸோ
ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இப்போ மறுபடியும் ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1/2 பிரேக் எடுத்தாச்சு. நீ நேராக வீட்டில் கொண்டு போய் வண்டி நிறுத்திடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இன்னொரு 180 கிலோமீட்டர். ஆமாம், நேராக வீட்டுக்கு போயிடலாம். நேராக வீட்டுக்கு தான் போக போகிறேன். ஓகே கைஸ், மணி கரெக்டாக 2:30 ஆகுது. இது வந்து 8 ரோட்டம். அப்போ 8 ரோட்டம் டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டோம். சாலைப்புதூர் டோல். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் டோல், சாலைப்புதூர் டோல். சாலைப்புதூர் டோலை தாண்டிட்டோம். பார்த்தீங்களா, விஜயநாராயணம் 18 கிலோமீட்டர். ஆமாம், இங்கே தான் போகணும். 18 கிலோமீட்டர் தான். இதே மாதிரி தான் இருக்கும். ஆள்நாள் 18 கிலோமீட்டர் தான். கோடியே Good morning, sir.